டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இலங்கையின் அடுத்த அதிபராகிறார் அனுரகுமார திஸ்ஸநாயக்க. திரு கோலால ஸ்ரீனிவாஸ் இதை பற்றி அனலைஸ் பண்றதுக்கு நம்முடைய இருக்கிறார். இது ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன் தானே. இந்தியா எப்படி கையாளும்? இந்தியாவுக்கு எதிரானவர் அப்படின்னா இந்தியாவோட பேச மாட்டார், வைக்க மாட்டார்னு இல்லை. இன்னும் சொல்ல போனா கடந்த பிப்ரவரியில கூட அனுரகுமார திஸ்ஸநாயக்காவுடைய குழு இந்தியாவுக்கு வந்தது. இந்தியாவுடைய முக்கிய தலைவர்கள், பாதுகாப்பு அமைப்புடைய முக்கியஸ்தர்களை எல்லாம் சந்தித்து பேசியது. we can deal with them. நமது தூதர்கள் பார்த்திருக்கிறாங்க, நமக்கும் உங்களுக்கும் உறவு இருக்கு. ஆனா சஜித் பிரேமதாசாவை இந்தியா வெல்லணும்னு கருதியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இஸ் தட் ட்ரூ? முதல் விஷயம், சஜித் பிரேமதாசாவை இந்தியா ஆதரித்தது உண்மைதான். அது எதை வச்சு நான் சொல்றேன்னா, இந்தியாவுடைய குட் புக்ஸில் எப்போதுமே இருக்கக்கூடிய, இந்தியா சொல்லுவதை கேட்கக்கூடியதாக இன்றைக்கு வரையுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து வருகிறது. குறிப்பாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி. இப்போ 2 வாரங்களுக்கு முன்பு அஜித் தோவல் போயிருந்தார். அங்கே அவர் போயிருந்த இடத்துல தமிழ் தேசிய கட்சி அந்த கூட்டமைப்பு அத்தனை தலைவர்களையும் சந்தித்தார். அதில் இவரும் சுமந்திரன் கூட பங்கேற்றார். அவர்கிட்ட சந்தித்து முடித்ததுக்கு அப்புறம்தான் அங்க இருக்க தமிழரசு கட்சி, அதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டும் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது. முன்னாடி பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரிக்கிற மாதிரி. அரியநேத்திரன் எப்படின்னா தமிழரசு கட்சியை சார்ந்தவர், அவர் தன்னிச்சையாக அறிவித்துக் கொண்டார். அவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் அஜித் தோவல் சந்திப்புக்கு பிறகு கான்ஸ்பிகுவஸா இந்த அறிவிப்பு. சோ அஜித் தோவல் அதை வலியுறுத்தி, அஜித் தோவல் சந்திப்பிலே சுமந்திரன் அஜித் தோவல்கிட்ட என்ன சொன்னார்னா, எங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பொது வேட்பாளராக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு எப்படி நீங்க நிக்கலாம்னு கேட்டு நாங்க ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவர் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு அஜித் தோவல்கிட்ட இவர் விளக்கம் கொடுத்தார் சுமந்திரன். அந்த விளக்கத்தை அஜித் தோவல் பாராட்டினார். இவ்வளவு நடந்திருக்கு. சோ நமக்கு ஒரு ஃபேவரட் கேண்டிடேட் இருக்கு. அது இந்தியா இன்சிஸ்ட் பண்ணி தான் சஜித் பிரேமதாசாவை அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, கடந்த காலத்துல பிரேமதாசா அவங்க அப்பா ஆட்சியில இருந்தப்ப தான் இந்தியா அமைதி காக்கும் படை அன்செரிமோனியஸா இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது. அப்படி இருந்து ஏன் ஆதரிக்கணும்? அது ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சஜித் டோட்டலா இந்தியாவை சப்போர்ட் பண்ணக்கூடியவர் கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் இந்தியாவுக்கான சாய்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தது. என்னன்னா, பட் அலைன் பண்ணிட்டார்ல. இன்னைக்கு இந்தியாவுக்கு பர்மனன்ட் சீட் செக்யூரிட்டி கவுன்சில்ல 13வது சட்ட திருத்தத்தை முழுமையான ஆதரவு அப்படின்னு இந்திய நிலைப்பாடுகளோடு அலைன் பண்ணிக்கிட்டார்ல சஜித். இல்ல, 13வது சட்ட திருத்தங்கிறது ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. அத அவங்க நீக்கல, இன்னும் இருக்கு. அதை செயல்படுத்த வேண்டிய எந்த ஒரு அரசுக்கும் கடமை. அத மத்த யாரையும் விட சஜித் தான் வெளிப்படுத்துறார். அனுரகுமார 13வது சட்ட திருத்தத்தை நாங்க ஒரு காலத்துல எரித்தவர். இந்த நிலையில I'm going to continue with you. திரு நிக்சன் அவர்கள். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.